பரமக்குடியில் திமுகவின் தில்லாலங்கடி வேலையை மாவட்ட செயலாளரின் துணையுடன் முறியடித்ததன் மூலம் அதிமுக நகரச் செயலாளர் வின்சென்ட் ராஜா பரமக்குடி திமுகவினருக்கு எதிராக சாட்டையை சுழற்றியுள்ளார். தமிழகமெங்கும் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணியில் ஆளுங்கட்சியான திமுகவினர் இறந்தவர்கள் மற்றும் வெளியூருக்கு இடம்பெயர்ந்தவர்களின் பெயர்களை பயன்படுத்தி போலியான வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்க முயன்ற மாபெரும் முறைகேட்டை பரமக்குடி அதிமுக நகரச் செயலாளர் வின்சென்ட் ராஜா மாவட்ட செயலாளர் எம்.ஏ. முனியசாமியின் துணையுடன் துணிச்சலுடன் களமிறங்கி போர்க்கால அடிப்படையில் களத்தில் இறங்கி சுமார் 5000 போலி வாக்காளர்களை நீக்கியதன் மூலம் திமுகவினரின் தில்லாலங்கடி வேலை முறியடிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் சிறப்பு சுருக்க திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளில் சுமார் 80,000 வாக்காளர்கள் உள்ளனர். இப்பணியின் போது திமுகவினர் மேற்கொண்ட தில்லாலங்கடி வேலை வெளிச்சத்திற்கு வந்தது. பரமக்குடி நகர் பகுதியில் உயிரிழந்தவர்களின் SIR படிவங்களில் வாக்காளரின் விவரங்கள், முகவரி ஆகியவை நிரப்பப்பட்டு புகைப்படங்கள் ஒட்டப்பட்டு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக கையொப்பமிடப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது தெரியவந்தது. அதேபோல கடந்த 20 ஆண்டுகளாக பரமக்குடியை விட்டு வெளியூருக்கு இடம்பெயர்ந்து சென்ற ஆயிரக்கணக்கானோரின் பெயர்களும் போலியான முறையில் கையொப்பமிடப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தன. இந்த முறையில் சுமார் 5000 போலி வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறச் செய்யப்பட்டிருந்தனர். உயிரிழந்தவர்கள் எப்படி கையெழுத்திட்டிருப்பார்கள் என்ற நியாயமான கேள்வியுடன் அதிமுகவின் வீரம் செறிந்த மாவட்ட செயலாளர் எம்.ஏ. முனியசாமியின் போர்ப்படை தளபதியாக பரமக்குடி நகரச் செயலாளர் வின்சென்ட் ராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகரனுடன் இணைந்து பரமக்குடி நகராட்சி ஆணையாளர் தாமரை அவர்களை சந்தித்து முறைகேடு குறித்த மனுவை அளித்தார். ஆனால் ஆணையாளர் முறையாக பதிலளிக்க தயங்கியதைக் கண்டு கொதித்தெழுந்த வின்சென்ட் ராஜா ஆணையாளரை முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆளுங்கட்சியின் துணையுடன் நடைபெற்ற இந்த முறைகேட்டை வேரோடு களைய வேண்டும் என்ற உறுதியுடன் வின்சென்ட் ராஜா ஆணையாளர் அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் இணைந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தீவிர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். மாவட்ட கழகச் செயலாளர் எம்.ஏ. முனியசாமி அவர்களின் போர்வாளாக திகழ்ந்து களமாடிய வின்சென்ட் ராஜாவின் விடாமுயற்சியால் தேர்தல் அதிகாரிகளும் நகராட்சி நிர்வாகமும் வேறு வழியின்றி இந்த போலி வாக்காளர் முறைகேட்டை ஆராய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதன் விளைவாக திமுகவினரால் போலியான முறையில் சேர்க்கப்பட்டிருந்த சுமார் 5000 வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு ஜனநாயகத்தின் மாண்பு காக்கப்பட்டது. திமுகவின் தில்லாலங்கடி வேலையை தனது போராட்டத்தால் முறியடித்து பரமக்குடியில் அதிமுகவின் வெற்றிக்கான அடித்தளத்தை பலப்படுத்தியுள்ள பரமக்குடி நகரச் செயலாளர் வின்சென்ட் ராஜாவுக்கு மாவட்ட கழகம் மற்றும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது. உங்க PLO இது ஷிஃப்டட் கண்டுபிடிக்க முடியாது சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி சைன் பண்ணி PLO நாங்க சொல்றோம் மேடம், கிட்டத்தட்ட 5000 ஓட்டு நீங்க போர்ச்சொகையை ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன?